லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விக்கிரவாண்டி அருகே புதுச்சேரியில் இருந்து கொண்டுவரப்பட்ட சாராயம் குடித்து 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி கவலை அளிக்கிறது என்றும், உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் தனது கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அவர் வலியுறுத்திய கருத்து பற்றிய முழு விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு 60க்கும் மேற்பட்டவர்கள் மரணமடைந்த ஒரு சோகம் நிகழ்ச்சி இன்னும் அந்த சுவடு மறையாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைய தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அருகே இன்றைய தினம் கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் ஒரு 7 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. இந்த நிலையில இந்த செய்தியை சுட்டிக்காட்டி தற்போது எக்ஸ் தளத்துல அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். அதுல இந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு உயரிய சிகிச்சை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளதோடு மாவட்ட எல்லைகளில் மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினை திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே புதுச்சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சாராயம் அருந்திய 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி கவலை அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல அதிகாரிகளை மட்டும் மாற்றிவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று முதலமைச்சர் கருதுவது எந்த விதமான பலனையும் அளிக்காது. அடிப்படை நிர்வாக சீரமைப்பில் கவனம் செலுத்தாமல் கள்ளசாராய புழக்கத்தை கட்டுப்படுத்தாத அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்கவும் அண்டை மாநில சாராயங்கள் புழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையாக எல்லைகளில், அதாவது மாநில எல்லைகளில் மதுவிலக்கு சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.